Taste the Daily. சென்னை திருவிக நகரில் 3 சிறுமிகளை பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய இளைஞர்கள் ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை. திராவிட மாடல் ஆட்சியில் தினந்தோறும் அரங்கேறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களால் குழந்தைகளை வெளியே அனுப்பவே அச்சப்படுவதாக பெற்றோர் வேதனை. சென்னை திருவிக நகரில் 3 சிறுமிகளை 3 நபர்கள் காதலிப்பதாக கூறி அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. சட்டங்களை கடுமையாக்குவதாக சொன்னால் மட்டும் போதாது, அவற்றை செயல்பாட்டில் கொண்டு வந்தால்தான் குற்றவாளிகளுக்கு குற்றம் செய்வதற்கு அச்சம் ஏற்படும் என்பதை ஸ்டாலின் மாடல் திமுக அரசு உணர வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். சார் போன்றவர்களை ஆட்சியாளர்கள் காப்பாற்ற முனைவதால் தான் தமிழ்நாட்டில் பல சார்கள் பல ரூபங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நிகழ்த்தி வருவது கண்டனத்திற்குரியது. 3 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை வழக்கை தீர விசாரித்து குற்றவாளிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு ஸ்டாலின் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவரங்கள் அடங்கிய முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டது யார் என தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. பாதிக்கப்பட்ட மாணவியின் விவரங்கள் அடங்கிய முதல் தகவல் அறிக்கை கசிந்த விவகாரத்தில் எடுத்த நடவடிக்கைகள் என்ன எனவும் காட்டும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆர் கசிவுக்கு காரணமானவர்கள் 25 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை உறுதி செய்த உச்சநீதிமன்றம் எஃப்ஐஆர் கசிவு விவகாரத்தில் அலட்சியமாகவும் கவனக்குறைவாகவும் இருந்த அதிகாரிகளிடம் இருந்து 25 லட்சம் ரூபாயை வசூலிக்க வேண்டும் என உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவியின் செயல்கள்தான் குற்ற செயல் நடப்பதற்கு காரணம் என்று சித்தரிக்கும் வகையில் எஃப்ஐஆர் உள்ளது. மாணவி மீதே பழி சுமத்தும் வகையில் உணர்ச்சியற்ற முறையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்றம் வேதனை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு பிப்ரவரி 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. கைதான ஞானசேகரன் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைப்பு. திமுக ஆட்சியில் அனைத்து பொருட்களின் விலைவாசியும் உயர்ந்து விட்டதால் திமுக அரசு மீது மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பூத் கமிட்டி முகவர்கள் அமைத்தல் நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. சென்னைக்கு வெள்ளம் வந்தால் 6000 ரூபாய், விழுப்புரம் மாவட்டத்தில் வெள்ளம் வந்தால் 2000 ரூபாய் வழங்கி திமுக அரசு பாரபட்சம் காட்டுகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே நடைபெற்ற பூத் கமிட்டி முகவர்கள் அமைக்கும் நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பேச்சு. முதலீடுகளை ஈர்க்க மக்கள் வரிப்பணத்தில் சுவிட்சர்லாந்து சென்ற திமுக அமைச்சர் எந்த ஒரு முதலீடும் கொண்டு வரவில்லை, போட்டோ ஷூட்டில் மட்டுமே குறியாக இருந்தனர் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை போன்றவற்றால் தமிழ்நாடு தலை குனிந்து நிற்கிறது. பாஜகவுடன் என்றைக்கும் கூட்டணி இல்லை என்றும் பெரியாரை எதிர்ப்பவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு அருகே 7ஆம் வகுப்பு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆட்டோ ஓட்டுநர் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. ஈரோட்டைச் சேர்ந்த 17 வயது சிறுவனை திருமணம் செய்து குடும்பம் நடத்திய 19 வயது இளம்பெண் மீது போக்சோவில் வழக்கு பதிவு. நிர்வாக திறனற்ற திமுக அரசு குழந்தை திருமணங்களை தடுக்க போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தாததால் இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் பிரியாணி கடை உரிமையாளர் துண்டால் கழுத்தை நெரித்து கொலை. டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு அடம் பிடிக்கும் திறனற்ற திமுக ஆட்சியில் மதுவால் பல குடும்பங்கள் சீரழிந்து வரும் அவலம். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் காதலிக்க மறுத்ததால் பெண்ணின் கழுத்தை அறுத்து இளைஞர் தற்கொலை. படுகாயமடைந்த பெண்ணுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. கோவை ரயில் நிலையத்தில் 2 கிலோ கஞ்சா சிக்கியது.
ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதை வியாபாரிகளின் புகழிடமாக மாறி வருவதாக மக்கள் வேதனை. சென்னை வளசரவாக்கத்தில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் சிக்கியது. திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இரவில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட ஒன்றிய கவுன்சிலர்களுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி நேரில் சென்று ஆதரவு. அதிமுக உள்ளிட்ட கவுன்சிலர்கள் இல்லாமல் கூட்டத்தை நடத்தியதாகவும் வருகை பதிவேடு மற்றும் தீர்மான புத்தகத்தை ஒன்றிய குழு பெருந்தலைவர் எடுத்துச் சென்று விட்டதாகவும் குற்றச்சாட்டு. விழுப்புரத்தில் தொண்டு நிறுவனம் என்ற பெயரில் புதுவிதமாக ஏமாற்றிய வெளி மாநிலத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் சிக்கினர். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் கொள்ளையர்களின் கூடாரமாக மாறி வரும் தமிழகம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விலைப்பட்டியல் ஒட்டாததால் விவசாயிகள் சாலை மறியல். திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் ஒருவருக்கு கத்தி வெட்டு. திமுக ஆட்சியில் சந்துக்கு சந்து மதுக்கடைகள் இருப்பதால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. காலி பணியிடங்களை நிரப்புதல், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து அரசு ஊழியர்கள் போராட்டம். தமிழ்நாடு முழுவதும் ஸ்டாலின் அரசை கண்டித்து பிப்ரவரி 14ஆம் தேதி வட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடத்தப்படும் என ஜாக்டோ ஜியோ அறிவிப்பு. பூந்தமல்லி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பற்றாக்குறையால் நோயாளிகள் நீண்ட வரிசையில் நின்று சிகிச்சை பெற்று வரும் அவலம். திராவிட மாடல் அமைச்சர் மாரத்தான் ஓடுவதில் மட்டும் கவனம் செலுத்துவதால் அரசு மருத்துவமனைகள் சீரழிந்து வருவதாக மக்கள் வேதனை. கோவையில் குடியிருப்பு பகுதியில் நவீன மதுபான கூடம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கையில் பதாகைகளுடன் மனு அளிக்க வந்த பொதுமக்களால் பரபரப்பு. ஸ்டாலின் அரசு கல்லா கட்டினால் போதும் என மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள மின்வாரிய அலுவலகம் முன்பாக பல்வேறு மின்வாரிய ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை தனியாரிடம் தாரை வார்ப்பதை கண்டித்து ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு. தமிழகத்தில் பொண்ணுக்கு வீங்கி நோய் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் அதற்கான தடுப்பூசியை தேசிய தடுப்பூசி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என சுகாதாரத்துறை அதிகாரி பேச்சு. இந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டிய அமைச்சர் மாசு வாரிசுகளுக்கு துதி பாடுவதில் மட்டுமே அக்கறை காட்டுவதால் அதிகாரியே அமைச்சர் போல கோரிக்கைகளை முன்வைக்கிறாரா என மக்கள் கேள்வி. பொண்ணுக்கு வீங்கி நோய்க்கான தடுப்பூசியை தேசிய தடுப்பூசி பட்டியலில் சேர்க்கச் சொல்வது ஏன்? மாடல் அரசு என மார்த்தட்டும் அரசிடம் தடுப்பூசி போடக்கூட திறனும் நிதியும் இல்லையா என மக்கள் கேள்வி. காலை உணவு திட்டத்தை தனியாருக்கு தாரை வார்க்க திட்டமிடும் சென்னை மாநகராட்சி. காலை உணவு திட்டத்திற்கான உணவு அம்மா உணவகங்களில் தயார் செய்யப்படும் நிலையில் அதை தனியாருக்கு தாரை வார்க்க ஒப்பந்தம் கோரப்படுவதால் அம்மா உணவக ஊழியர்களின் பணி பாதுகாப்பு கேள்விக்குறி. தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் 272 படகுகள் கரையில் நிறுத்தி வைப்பு. விசைப்படகுகள் மீது போடப்பட்ட வழக்கை முடித்து வைக்காததை கண்டித்து தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் போராட்டம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே சாதிச் சான்றிதழ் வழங்க கோரி பள்ளியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பழங்குடியின மாணவ மாணவிகள். சமூக நீதி என மேடைக்கு மேடை வெற்றி விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அரசு சாதிச் சான்றிதழ் வழங்காமல் வஞ்சிப்பதாக மக்கள் வேதனை. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே நெற்பயிர்களை தரையில் கொட்டி விவசாயிகள் ஒப்பாரி வைத்து போராட்டம். பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு தலா 25,000 ரூபாய் மழை வெள்ள நிவாரண நிதி வழங்க வேண்டும் என ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை.
இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் அறிவிப்பு. திறனற்ற திராவிட மாடல் அரசும் மைனாரிட்டி பாஜக அரசும் தமிழக மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 500க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு கிராமங்களை காரைக்குடி மாநகராட்சியுடன் இணைத்ததை திரும்பப் பெற வேண்டும் என பெண்கள் ஆவேசம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பாதையில் பிரேக் பிடிக்காத அரசு பேருந்து விபத்தில் சிக்கியது. அதிர்ஷ்டவசமாக பெரும் விபத்து தவிர்க்கப்பட்ட நிலையில் வாய்ச்சவடால் பேசும் ஸ்டாலின் அரசு மலைப்பாதைகளில் இயக்கும் பேருந்துகளையாவது முறையாக பராமரிக்க வேண்டும் என பயணிகள் ஆவேசம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பொங்கலுக்கு வழங்கப்பட வேண்டிய வேட்டி சேலை இன்னும் வழங்கப்படவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. நிர்வாக திறனற்ற அரசு என்பது மீண்டும் மீண்டும் நிரூபித்து வரும் திமுக அரசு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் பைக் ரேஸில் ஈடுபட்ட 2 சிறுவர்கள் விபத்தில் சிக்கி உயிரிழந்த பரிதாபம். வாகன ஓட்டிகளை வளைத்து பிடித்து வசூல் வேட்டையில் ஈடுபடும் காவல்துறையினர் இப்படி சாலையில் ஆபத்தான முறையில் ரேஸில் ஈடுபடுபவர்களையும் கண்காணிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. வடகிழக்கு பருவமழை விலகிய நிலையில் ஜனவரி 30, 31ஆம் தேதிகளில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. பிப்ரவரி 1ஆம் தேதி நீலகிரி, கோவை, தென்காசி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் தை மாதம் சோமவார பிரதோஷ வழிபாடு. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். கடந்த 10 ஆண்டுகளில் உலக மகா பணக்காரர்கள் மற்றும் நிறுவனங்கள் வாங்கிய 15,31,000 கோடி ரூபாய் கடன்களை தள்ளுபடி செய்த மைனாரிட்டி பாஜக அரசு ஏழை எளிய மக்களை புறந்தள்ளி பணக்காரர்களுக்கான அரசாக பாஜக அரசு செயல்பட்டு வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. இந்தியாவின் பாதுகாப்புத் துறையின் வளர்ச்சியை உலகுக்கு நிரூபிக்கும் வகையில் குடியரசு தின அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்ட பிரலே ஏவுகணை அணுகுண்டுகளை ஏவக்கூடிய திறன் கொண்டதுடன் குறுகிய மற்றும் மித ஊர்தி தாக்குதலில் ஏவுகணை மிகுந்த துல்லியத்துடன் செயல்படும்.